ஏய்
வீட்டுக்காரர் பிரச்சனை நாட்டம் வரா. டேய் வணக்கம்பா தம்பி. வணக்கம் தலைக்கழகாக இருக்கட்டும். ஏன்டா அப்படி பேசுற? சாப்பிட்டேல வகுத்துக்கு சாப்பிட்டுமா? என்ன சாப்பிட்ட வகுத்துக்கு? இது எது தின்னு போலாட்டுக்கு சொல்றான். ஏதாவது எது சொல்றத பார்த்தா எது பெருசா தின்னு போலாட்டுக்கு. என்னடா சாப்பிட்ட வகுத்துக்கு? ஐஸ் சாப்பிட்டோமா? என்னது என்னதுடா? ஐஸ் சாப்பிட்டோம். தெரியல அம்மா என்ன சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியல. ஆய் சாப்பிட்டோம்மா தூக்காரு மாதிரி முடிச்சு அதை கூட வெளியே சொல்லுவாங்களாடா யாராவது? ஏமா ஏன் அந்த உடனே வாழையில போட்டு சோறு போட்டு ஆவி பறக்க கோழி கறி போட்டாங்க தின்ன. கண்டிப்பா உண்மையான விஷயம். ஒப்புடல் மகமானது உபசரித்து உண்மை பேசி அது உப்பில்லாத கூலியிட்டாலும் உண்பது அமிர்தமாகுமா. முப்பழங்களோடு பாலும் பழமும், அதாவது முப்பழங்களோடு பாலும் பழம் எல்லாம் வைத்தால் கூட முகங்கடிக்கு இடுவாராயினும் அது கப்பியா பசி கடுபசி ஆகுமா. ஆனால் கண்டிப்பாக ஐயாவுக்கு வந்து நாடகம் ஆடுறோம். வந்த உடனே எலியை போட்டு சாப்பாடு போட்டு எங்கள் ஆட்டக்காரர் களி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு களி பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஊரில் ஒரு சில ஊரில் என்ன பண்ணுவாங்க, அட களியில் அப்போ சோறு தான் செஞ்சு கிடத்தா தின்னுக்கப்போ தின்னாலும் போங்க போனப்போ ஆட்டக்காரர் அது கேட்டு கிடக்குன்னுவாங்க. அவன் சுகர் வந்தவன் செத்து போயிடுவான் சோறு தின்னா. அதனால யாருக்கிட்ட களி போட்டது? கிருஷ்ண வேஷம் போட்டு வந்தான் நம்மளுக்கு. தின்னாலும் தில்லையே களி. களியை விட்டுட்டு அவன் சோறு தின்னானா நாளைக்கு நீ போய் அவனுக்கு ஆட்டம் ஆடுவேன். இல்லை கண்டிப்பாக அப்புறமேட்டுக்கு நானும் சாப்பிடும் போது களி இருக்குது வேணுமானு கேட்டாங்க. அப்புறமேட்டுக்கு நான் கூட கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டேன். களி பயம் வந்துட்டு இப்போ என்ன மாவு ஒருத்தர் சாப்பாடு போட்டால் அது சொல்லணும் உண்டா இல்லையா? ஏன்னா அவங்க முகம் வளர்த்தி அவ்வளவு சந்தோஷமாக ஆட்டக்காரை பார்த்த உடனே கறி எடுத்துகிட்டு வந்து நமக்காக சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. அதாவது குழம்பு சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். ஆமாம், இது வரைக்கும் நான் வியாச கட்டின்னு வந்து எந்த ஊருமே இது சாப்பாடை பற்றி பேசலை. இன்றைக்கி தான் முறையாக நான் கிட்டத்தட்ட 99 ஆட்டாடுறேன். 1999 ஆட்டாடுறேன். ஆனால் எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த ஊருமே சாப்பாடை பற்றி நான் பேசுறது கிடையாது. கண்டிப்பாக அந்த ஊரில் தான் சொல்கிறேன். அந்த அக்கா அந்த அம்மா பாப்பாவை தான் என்ன சின்ன பிள்ளையாக தான் இருக்கும். இலையை போட்டு வாங்க ஃபஸ்ட்டு மேலே உட்காந்து இல்லைம்மா நாங்கள் கீழே உட்காந்துக்கணும். உடனே பாய் எடுத்து வந்து போட்டு இலை போட்டு உட்கார வச்சவங்களை எழுப்பிட்டாங்க. யாரு? சத்தியமா என்னத்துக்கு இலை போட்டு உட்கார வைக்கலையாம்மா? கீழே உட்கார பாய் எட்டு வரணும் எழுப்பிட்டு பாய் போட்டாங்க. அதை சொல்றாம அதேதாம்மா நான் சொன்னேன். இலை போட்டு நான் கீழே உட்காந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, நீ கீழே எல்லாம் உட்கார கூடாது, பாய் மேல உட்காந்து சாப்பிடுங்க எழுப்பிட்டு பாய் போட்டு உட்கார வச்சு சோறு போட்டு. ஆமா, அதாவது நமக்கு அந்த உடனே நமக்காக போதும் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலேயே சாப்பாடு மட்டும்தான். எவ்வளவுதான் பணம் காசு கூட்டும். அதுலயும் ஒரு அக்கா முட்டி போட்டுன்னு சாப்பாடு போட்டாங்க பாத்தியா? அந்த பணிமை எங்க தாய்க்கு நிகரான அந்த. ஏன்னா தம்பி இந்த உலகத்திலேயே போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான். உண்டு இல்லையம்மா? எவ்வளவுதான் பணம் காசு கொடுத்து பாருங்க, அந்த பணம் இன்னைக்கு செலவாயிடுச்சு, ஐயோ நாளைக்கு ஒன்றும் 10 ரூபாய் சம்பாரிச்சு ஆகுமேன்னு நினைக்குவாங்க. ஆனா போதுன்னு சொல்றது சாப்பிடக்கூடிய சாப்பாடு மட்டும்தான். அப்படி போதும் என சொல்லக்கூடிய பரவாயில்ல, எல்லாமே பங்கு வாங்கலாம். அப்படி போதும் என சொல்லக்கூடிய அன்னதானத்தை அளித்து நமக்காக இன்று ஒரு ஓரிரவு நாடகம் விட்டு இருக்கிறார்கள். ஆமா ஏ தம்பி, எதுக்காக அந்த நாடகம்? உயர் திரு வளர் மதிப்புக்குரிய ஐயாவாய்க்கு விளங்கக்கூடிய காளீஸ்வரன் ஐயா அவர்கள் ஆமா இறந்து இறைவனடி சேர்ந்து விட்டார் என்று சொல்லி காளீஸ்வரன் ஐயா அவர்களும் காளி சுந்தரமையா அவர்கள் இறந்து இறைவனடி சேர்ந்து விட்டார் என்று சொல்லி அவர் என்னன்றாரு, உலகத்தில் யார் இருந்தாலும் சரி கண்ணப்பன் இருக்க மாட்டேன். யாருக்கான இது மாதிரி 2 நாடகம் நீயா காலை வச்சு பாருங்க. எழுந்து அலசி எப்ப பார்த்தா இதே ராவடியா ஈரோடுல இருந்து எல்லாத்துக்கும் வந்த. நீ ஆட்டம் பாக்குறதுக்கு வந்தியோ இல்ல வேற எவ்வளவு பாக்குறதுக்கு வந்தியோ? ஆட்டம் பாக்குறதுக்கு எல்லாம் வரல, வேலை இருந்துச்சு. ஆட்டக்காரி ஒண்ணும் பாக்குறதுக்கு வந்து. தம்பி மாண்டு இரவன் அடிச்சார். என்ன பேர்? அவர் பேரு காளி சுந்தரம் ஐயா அவர்கள். ஐயா காளி சுந்தரம் ஐயா அவர்கள் இந்த பையூரே இருந்தார். நம்ம தாயுடைய கருவறைக்கு இது பாருங்க, இதுதான் பையூரா. ஐயா காளி சுந்தரம் அவர்கள் இந்த பையூரில் இருந்தார். இந்த பொய்யால ஊர்லயே வாழ்ந்தார். பொய் போறாம சூது வாது கொலை கற்பனை பார்த்து இருந்த உலகம் இந்த உலகம். இந்த உலகம் எனக்கு சொந்தம் கிடையாது என்று சொல்ல ஐயா காளி சுந்தருடைய ஆத்மானது இப்ப மெய்யான உலகம் போயிருக்கிறது. அவர் எங்க போயிருக்கிறாரு? மெய்யான உலகம். இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. அம்மா என்னன்றா, ஒவ்வொரு மனிதனையும் படுத்து தலையெடுத்து எழுதுறோம். பிரம்மதேவன்றாங்க. பிரம்மதேவன் எழுதிய தலையெடுத்து எடுத்துட்டு போய் யமனுடைய இருக்க சித்ராகுப்தம் கடை போய் நம்ம தலையெடுத்து ஒப்படைச்சாரானா. அந்த சித்ராகுப்தம் பாக்குறானா, ஐயா உங்க ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சுங்க, இவங்க உயிரை பிடிச்சிட்டு உடனே யமனுடைய தோழர்கள் சொல்லக்கூடிய கங்கனார் வந்து நம்மள உயிரை பிடிக்க வராங்க. தம்பி அப்படின்னா நம்மளை படைச்சி கடவுள் கூப்பிட்டா நம்ம என்ன செய்யணும்? போகணும். சொல்லாத செய்யுது
படிச்சும் கூப்பிட்டு அன்னைக்கு இல்லைங்க எனக்கு 3 ஏக்கர் நிலம் இருக்குது அந்த நிலத்துல ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வரேன் நம்ம வீடு நிற்க போதா இல்லை எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க அதில் 2 பையன் நல்லா படைக்கிறான் ஒரு பையனை நான் நல்லா படைக்கிட்டு வரேன் அப்படின்னு அம்மா நம்ம வீடு நிற்க போதா நீர்மேல் குமளிப்போல் இலையிலா வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஆமா நீர்மேல் குமளிப்போல் இலையிலா வாழ்க்கை இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில எப்பவோ எந்த நேரம் என்றாலும் மரணம் என்பது நம்மளை வந்து சேர்ந்து விடும் அப்படி தம்பி பெரியவங்க சொல்லிட்டாங்க காயமே இது வெறும் பொய்யாடா காட்டல் இந்த பையாடா மயனார் கொய்வன் செய்த மண்ணு பாண்டு ஓடாடா நம்மளை படிச்சு கடவுள் உடம்புல என்னத்து வச்சு படிச்சுட்டான் காத்து வெறும் இந்த பாலா போன காத்து இந்த காத்தை சுவாசிக்க வரைக்கும் தான் நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு எனது பெருசு உனது பெருசு இந்த காத்து போச்சேன்னா எல்லாரும் போச்சு அப்படி ஐயா காளி சுந்தரம் ஐயா அவர்கள் இந்த பொய்யான உலகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஐயா அவர்கள் மெய்யான உலகம் சென்றிருக்கிறார் எப்படி போயிருக்கிறார் கலியுதடால் ஆளுங்கு எம்மன் கலக்கு பாக்குறாள் அங்கு அந்த காலல் வந்தாளுங்கு நமக்கு கடன் ஏது நாட்கள் கழிய மனிதனுடைய ஆயுட்காலமும் கழிந்து கொண்டு இருக்கிறது நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அந்த பணத்தை பொட்டில் போட்டு பத்திரம் பண்ணி வைக்கலாம் உண்டாளுங்களா ஐயா இல்லை ஒரு 10 ஏக்கர் நிலவத்தை வாங்கி அதை பட்டா பண்ணி எனக்கு அடுத்தது என் மகனுக்கு வேணும் என் பேர பிள்ளைங்களுக்கு வேணும் என் மக்கமாருக்கு வேணும் அதை பொட்டில் போட்டு பத்திரம் பண்ணி வைக்கலாம் இல்லை 50 பவுன் நகையை வாங்கி கூட அதை பொட்டி போட்டு பத்திரம் பண்ணி வைக்கலாம் இந்த உயிரை எந்த பொட்டில் போட்டு வச்சு நிற்க போகுது பெருங்க சொல்லிட்டாங்க வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை அடிச்சுட்டுல யாரும் நம்மளுக்கு கிடையாது தம்பி அதாவது நாளைக்கு நம்ம சத்துட்டு மன வாடாங்க அங்கே இல்லையம்மா அவனுக்கு வேறு வந்து அதனால தம்பி வீடு வரை உறவு கண்டிப்பா அது உண்மையான விஷயம் உனக்கும் மட்டும் இல்லை இங்க எல்லாருக்குமே இது பொருந்தும் நாளைக்கு நம்ம செத்துட்டோம்னா யாரும் நம்ம நாளைக்கு எல்லாருமே கூட்டம் வாழ்றவங்க யாரும் கிடையாது நாளைக்கு நம்ம செத்துட்டோம்னா இந்த பந்தக்காரெல்லாம் வருவாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீட்டுக்கு உட்காந்து அழுவாங்க அளந்த உடனே என்ன பண்ணுவாங்க ஐயோ கொள்ளையில் மாடு வேறு கட்டணம் வாக்கி வைக்கிது இது எப்படி அடக்கிறதுக்கு 4-5 மணி ஆக மாட்டேங்குது இந்த குளத்தை அடக்கிறதுக்கு அதனால நீங்க இருக்கிறவங்க பாத்துட்டு வாங்கன்னா நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்காரன் என்ன பண்ணுவாங்க சொந்தக்காரன் போயிடுவாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழுந்துட்டு போய் வந்துருவாங்க வீடு வரை உறவு வீதி வரை மனைவி இந்த தாலி கட்டின பொண்டாட்டிக்கிற பாரு தம்பி அவ வந்து வீதியில வரைக்கும் நின்று வந்து அழுவாலாம் அப்படி அளந்த உடனே அதுல 4 பேர் பார்த்து ஏன்னா நீ எதுக்காக ஆள்ற உன்னோட ஒரு அரிய பிள்ளை சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணி 3 மாசம் கூட ஆகல அவன் ஆம்பளே வண்டியில் போன ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான் அவளெல்லாம் எனக்கு பழைக்கலையா நீ உனக்கு நானும் பிடிங்கில பார்த்து படைச்சிக்கன்னு சொன்ன உடனே அப்போ அவன் என்ன பண்ணுவாளோ அவளுக்கு கண்ணை தொடச்சிட்டு போய் வந்துருவாள் ஆம்படியான விட்டுட்டு அவளும் பாதியோட போய் வீட்டுக்கு வந்துருவான் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை அதுல இந்த கடைசியில் கொல்லி போறவங்க நம்ம தம்பி இது பெரிய ஆளே அவன் தான் அதான் அந்த காலத்தில் பாலா போல சாராயங்கிற வரைக்கும் அம்மா இந்த பெருமனுஷன் தான் குடிச்சாங்க இந்த கருமாதம் பிடிச்ச குவார்டர் காடிக்கு அன்னைக்கு வந்துச்சோ அரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாலும் 8வது 9வது படிக்கிற பிள்ளைங்களாம் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு கேட்டால் யாரா சாரையும் குடிச்சிருக்காங்க உங்கள் அப்பன் எது போயிட்டாலும் துக்கமாக இவனுக்கு அதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டுங்களாம் வாங்கி கொடுத்தாங்களா அவன் குடிச்சு போட்டு எங்கேயாவது படுத்துன்னு கிடப்பா அவனை எழுப்பி இழுத்துட்டு போட்டு தண்ணியை ஊற்றி அவனுக்கு பட்டு போட்டு மாமாச்ச மாதிரி வேட்டி கட்டி அவனுக்கு கொல்லி அடிச்சுன்னு இப்படி ஆடின்னு வருவான் ஏய் அது எதுக்குன்னு சொன்னால் கொல்லி வச்சிருமா நாளைக்கு ஏதோ அப்போ 10 சேர்த்து வச்சிருப்பா அந்த பணத்தை நம்ம எடுத்துன்னு போகலாம் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் கிடையாது அப்படி ஐயா காளி சுந்தரமுடைய ஆத்மானது இது பொய்யான உலகம் எனக்கு தேவை கிடையாது என்று சொல்லி அவர் மெய்யான உலகத்துக்கு சென்று விட்டார் அவருடைய இறுதி கலனை முன்னிட்டு ஈமை கலனை முன்னிட்டு இன்று ஓரிரவு அந்த தெருக்கூத்துல ஆட விட்டு இருக்கிறார்கள் தம்பி செத்தவங்களுக்காக எதுக்காக ஆட்டம் ஓடுறாங்கன்னா கண்டிப்பா அது உண்மையான விஷயம் ஆட்டக்காரருக்கு இயற்கையிலேயே பாகவதர்னு ஒரு பேரும் இந்த நாடகக்காரர் இரவு நேரத்தில் இந்த அரிதாரம் என சொல்லக்கூடிய தளத்தை பூசிக்கொண்டு நாம் சொன்னால் அந்த வாக்கு படிச்சிருமா ஆட்டக்காரர் சொல்கிற வாக்கு படிச்சிருமா அப்ப ஐயா காளி சுந்தரம் ஐயாவுடைய ஆத்மா முத்தி மாசம் அடையணும் அவர் ஆத்மா 4ஆம் பதிவு அடைய வேண்டும் என்று சொல்லி இரவு முழுவதும் அவருடைய செத்தவருடைய பேரை சொல்லி வாத்தினால் அவருடைய ஆத்மா வைகுந்தம் அடையும் அதுக்காக தான் செத்தவங்களுக்காக நாடகம் ஓடுறது எதுக்குன்னா இந்த ஆட்டக்கார பேர் சொல்லி பார்த்தோன்னா அவங்க செத்தவங்களுடைய ஆத்மா புண்ணியம் அடையும் இந்த ஊர் உலகத்துல அவங்க காத்தா கருப்பு பேயா சுத்தக்கூடாது அவர் ஆத்மா புண்ணியலோகம் அடைய வேண்டும் என்பதற்காக இன்றிரவு நாடகம் விட்டிருக்கிறார்கள் இல்லையா இந்த நாடகத்தில் வந்திருக்கக்கூடிய நேரத்திலே ஐயா உயிர்த்திரவாளர் பணத்தை கொடுத்துருக்காரு யாருடா ஐயா பேர் சொல்லுங்க ஐயா அது கூட மறந்துட்டோம் ஆறுமுகம் கொடுக்கறது யாரு மேலங்க ராஜேந்திரன் ராஜேந்திரன் என்ன உங்களுக்கு மகன் உங்களுக்கு அண்ணன் மகனா சுபதேயம்
ஐயா உயர்த்தி வளர் ஆறுமுக அவர்கள் அளிக்கூடிய பணம் யார் மணி சொன்னால் தன் அண்ணன் பிள்ளையாக விளங்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் மாண்டிரவனோடு சேர்ந்து விட்டாரு. செத்தி சிவன் 14 முத்து மாச காலை சென்று விட்டார். அன்றைக்கு போன தன்னுடைய அண்ணன் முகத்தை அண்ணன் மகன் முகத்தை இதுக்கு மேல என்றைக்கு பார்க்க போகிறோம் என்று ஐயா ஆறுமுகம் அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் மாண்டு விட்டார் என்று என்ன திரும்ப சொல்லுகிறார். ஐயா உயர்த்தி வளர் ஆறுமுக அவர்கள் அளிக்கூடிய பணம் யார் மணி சொன்னால் ராஜேந்திரன் அவர்கள் மாண்டிரவனை சேர்ந்து விட்டார். செத்து 14 முத்து மாச காலை சென்று விட்டாரு. ஆமா, அன்றைக்கு போன ராஜேந்திர முகத்தை அன்றைக்கு பார்க்க போகிறோம் என்று ஆடு சபையில் பாடு சபையில் ஐயா ஆறுமுக அவர்கள் படத்தை கொடுத்து வாழ்த்து செய்திருக்கிறார். ஆமா, ஐயா ஐயா ஆறுமுக எவ்வளவோ 10 ரூபாய் 20 ரூபாய் அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க. 101 ரூபாய் ஏன்னா சத்தம் பேர சொல்லணும் இல்லையா? அதற்காக ஐயா ஆறுமுகம் அவர்கள் தன் அண்ணன் பிள்ளையாக நகரக்கூடிய ராஜன் அவர்கள் மாண்டிரவனை சேர்ந்து விட்டார். செத்து 14 முத்து மாச காலை சென்று விட்டாரு. அன்றைக்கு போன தன் அண்ணன் மகனை அன்றைக்கு பார்க்க போகிறோம். அவன் முகத்தை பார்க்க விட்டாலும் இந்த ஆடு சபையில் பாடு சபையில் பேரை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஐயா உயர்த்தி வளர் ஆறுமுகம் அவர்கள் ராஜேந்திரனுடைய பேரை சொல்லி பணத்தை கொடுத்து வார்த்தை செய்திருக்கிறார். ராஜேந்திரன் அவர்களும் ஐயா ஆறுமுகம் அவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து பாதுகாக்க சொல்லி வேண்டிக் கொள்வோம். அவரால் குறிப்பான நாடுமன்றத்துக்காக சுபேஜ் அப்படி இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகள் போகட்டும், பின் வார்த்தைகள் போகட்டும். தெய்வீக போட்ட திருச்சபை இது எப்படிப்பட்ட சபை? தெய்வ சபை. ஆமா, ஒரு ஆளுங்க இருந்தாலும் இந்த கதையை பற்றி அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இச்சபையில் ஆடிய வரக்கூடிய நேரத்தில் தெய்வீக போட்ட திருச்சபை திருச்சபையில் ஆடி அடியாளன் வரக்கூடிய நேரத்திலே நான் யார், என்னுடைய பேர் தான் என்ன, இச்சபைக்குள்ள வந்திருக்கூடிய காரணம், என்னுடைய வாழ்க்கையின் வரலாறுகள் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? சொல்லுமா. நான் யார் என்று சொன்னாதான் தெரியும். உனக்கு தெரியும். உனக்கு மட்டும் எல்லாருக்கும் நான் யாருன்னு சொல்லணும். ஆமா, சுபஜெயம்.
என்னுடைய தந்தையார் பேரு வசுதேவமூர்த்தி, எங்க அப்பா பேரு வசுதேவமூர்த்தி, என்னுடைய தந்தையார் பேர் வசுதேவமூர்த்தி, என்னுடைய தாயார் பேர் தேவகி அம்மையாரும். தேவகி அம்மையார் என்னுடைய தந்தையார் வசுதேவமூர்த்தியும் என்னுடைய தாயாராக விளக்கக்கூடிய தேவகி அம்மையாரும் கைவில் அங்க போட்டு நீண்ட நாட்களாக சிறையில் அடைபட்டுக் கொண்டிருந்தார்களாம். இதற்காக எங்க அப்பா அம்மா சிறையில் அடைபட்டுக் கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா, எங்க அம்மா இருக்கிற பார் தாயார் தேவகி, என் தாயார் தேவகி வெற்றி பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால எங்க தாய் மாமன் கம்சனானவன் மடிந்து விடுவார். யார் செத்துருவாங்க? தாய் மாமன். ஆமா, எங்க அம்மா வயிற்றுல பிறக்கிற குழந்தையால எங்க தாய் மாமன் கம்சன் செத்துருவான்னு சாபமா. அப்ப எங்க தாய் மாமன் கம்சன் பார்த்தாரு, நம்ம தங்கச்சி வயிற்றுல பிறக்கிற குழந்தையால நம்மளுக்கு மரணமா, அப்படி என்றால் இவளை சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி என் தந்தையாரும் என்னுடைய தாயாரும் கைவிலங்கு போட்டு எங்க அப்பா எங்க அம்மா 2 பெரியவர்கள் தாய் மாமன் கம்சன் சிறையில் அடைத்து விட்டாராம். சிறையில் அவர் அடைப்பட்டு சிறையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கூடிய நேரத்திலே உலக போட்டு ஒத்தவராக நிகரக்கூடிய அந்த சாட்சா திருப்பதி நாராயணகிற மாரியம்மா, அந்த நாராயணன் கண்ணபெருமான் 8வது பிள்ளையாக பிறந்தாரா. 8வது பிள்ளையாக என்னுடைய தாயார் தேவகி வேற்றியர்கள் அண்ணார் கண்ணபெருமான் பிறக்க என் தாய் மாமன் கம்சனை மடித்து விட்டாராம். அப்ப என் தாய் மாமன் கம்சன் மடிந்த பிறகு என் தாய் தந்தையா 2 பேரும் சிறையில் அடைபட்டுக் கொண்டாருங்க பாரு. அந்த சிறையில் இருந்தவர்கள் அடைபட்டவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் சிறை விலங்கு கலட்டி அவர் நாட்டிலே சுகமாக இருந்தார்களாம். என்னுடைய தாய் தந்தையார் நாட்டிலே சுகத்தோடு வாழக்கூடிய நேரத்திலே நான் 9வது பெண் குழந்தையாக பிறந்தேனா. நான் எத்தனாவது குழந்தை? எங்க அப்பா அம்மாளுக்கு 9. 9வது. நீ என்ன சொன்ன? 9 இல்ல 9வது குழந்தை. 9. இதுக்குதான் ஈரோட்ல இருந்து வந்தீங்க. தான். ஏய், என்னுடைய தாய் தந்தையார் சிறந்தவர்கள் விடுபட்டு நாட்டிலே சுகத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலே நான் 9வது பெண் குழந்தையாக பிறந்தேனா. அப்படி நான் 9வது பெண் குழந்தையாக பிறக்கக்கூடிய நேரத்திலே எங்க அப்பா அம்மா பாக்குறாங்க, எவ்வளவு நாள் நம்ம சிறையில் அடைபட்டு வேதனைப்பட்டு இருந்தோம், இன்னைக்கு நாட்டிலே சுகத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலே நமக்கு 9வது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. சுகத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு 9வது பெண் குழந்தை பிறந்தபடியால் எனக்கு சுபத்ரை என்று பேர் வைத்தார்கள். என்ன பேரு? சுபித்திரை. ஆமா, சுகத்தோடு நாட்டில் இருக்கக்கூடிய நேரத்திலே நான் 9வது ஒவ்வொரு புள்ளிக்கு பிறக்கிற நேரத்தில் அவங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கிறது வேதனை படுறதும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மகன் பிறந்த நேரம் நான் வீடு கட்டிட்டேன், என் மகன் பிறந்த நேரம் நான் நிலம் வாங்கிட்டேன். அப்ப நான் பிறந்த நேரம் எங்க அப்பா அம்மா நாட்டிலே சந்தோஷமாக இருந்தார்களாம். ஆமாங்க. சுகத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு 9வது பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி என்னுடைய தாய் தந்தையில் எனக்கு சுபத்ரி என்று பெயர் வைத்தார்கள். ஏய், நான் சுபத்ரி என்று சொன்னேனே, என்னை தொட்டு தாலி கட்டி மன்னவர் யார் தெரியுமா? ஏண்டா சுபத்திரையா? என்ன பண்ற? ஏண்டா ஏதாவது சம்பளம் கொடுக்கலையா? அதுக்கு அல்றியா? நம்ம என் பேர் சொன்ன உடனே அல்றா, நான் சந்தோஷமாக்குற. ஏண்டா நீதான் சுபத்திரையா? ஏண்டா என்னை பார்த்தவனுக்கு ஒரு பெத்த தாயாட்ட தெரியல, அதனாலதான் எனக்கு அளவு வருது. சேம்பி சேம்பி ஆடுறா நீ. ஏன் எத்தனை ஆச்சு அங்க நடந்துச்சா? பால் வேணுமா? எப்படியா ஏண்டா எப்படியா இருந்தாலும் உனக்கு காலையில 100 புடவை வரும். புடவை வருது இல்ல, அப்படியே கூட நம்ம நல்லா ஆட்டாடணும்னா ஊருக்கார் கண்டிப்பா ஐயா காய் சுத்திர விட்டு பிள்ளைங்க புடவை எடுத்து கொடுப்பாங்க. கண்டிப்பா ஐயா தீர்த்துக்கிறியாலும் புடவை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் கொடுக்க மாட்டாரு. உங்க சம்பந்திகளா எனக்கு புடவை ஏடா ஊர்ல எவ்வளவு பண்டிகை? இப்ப பண்டிகைதான் அப்ப முட்டாரு துணி எடுத்து வந்து கொடுப்பாங்க. உண்டு இல்லையா? அப்ப முட்டாரு ஐயோ மக ஊர்ல பண்டிகை போட்டுட்டாங்க, மகளை பார்த்துட்டு புடவை எடுத்து கொடுக்கலாம், துணி எடுத்து கொடுக்கலாம், பண்டிகை போடுவாங்க. ஏம்மா இது மோளக்காரருக்கு தான் பண்டிகை, உனக்கு இல்லையம்மா? ஏண்டா என்னடா நடந்துச்சு? சாமி மூட வாங்க, எதுவும் சொல்லவும் மாட்டான். மொத்தமா இவன் பாட்டு கத்தினு கிடக்குறான் அம்மா அம்மான்னு. அது சொல்றத பாரு, அம்மா நல்லா அழகா அம்மான்னு சொன்னாங்க. அம்மா அப்படின்னா கூட மாட்டேன். இது என்ன அழுது? அவனுக்கு வாங்கி போய் வயிறோட படிச்சுன்னு போக என்னடா இது பேசி என்னடா இது?
சி எனக்கு ஆம்பளைங்க பிடிக்கிறதுல போய் சோழன் போறேன் தம்பி. அப்படி என் பெயர் சுமத்ரி என்று சொன்னேனே. மாத்திரத்துக்கு அம்மா யாரு எல்லாத்துக்கும் இப்படி பண்றான்னு எனக்கு தெரியல. என்னடாச்சு? மொத வாத்து காசு எப்படியாதான் நானு கோயம்புத்தூர் முக்குக்கு வேலைக்கு போயிருவேன். சரி மொத போன எனக்கு போட்டுரு. போன் பண்றதாப்போ ஏண்டா என்னடா நான் உனக்கு தம்பி மாதிரி இல்ல. தம்பி மாதிரி எனக்கு இல்ல. நான் உனக்கு தம்பி தானே. என்னடா சொல்ற? மொத போன் எனக்கு போடு. எல்லாத்தையும் இவனுக்கு நான் போன் பண்றதா? சீரியல் எடுத்து வரணும்ல. எல்லாத்தையும் என் வீட்டுல ஏதாவது கல்யாணம் அப்படி கூட கிடையாது. என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி 2 பொண்ணு அடிக்கிறாங்க. உனக்கு எல்லாத்துல நான் போன் பண்ணுவேன். தம்பி தானே மொத சீரியல் எடுத்து சீரன்றா வாதி. என்னடா ஆச்சு? மகனுக்கு குழந்தை இல்ல. என் மகன் ஆமா இருக்கிறா. குழந்தை பேர் தான் மொத சீர் தாய் மாமன். ஆமா ஆமா என் சொன்ன மாதிரி மகன் ஒருத்தர் வந்து 6 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறா. அதனால குழந்தை பேர் தான் தாய் மாமன் மோட்டார் சீர் எட்டு வந்து கொடுத்து பை மடியில உட்கார வச்சு தாய் மாமன் மடியில உட்கார வச்சு காது குத்தம். பரவாயில்ல ராஜா. யாரையாவது சொல்லுவாங்க பை நல்ல பையன் நானும் தப்பு அழகு பையன். தம்பி வந்து தீர்த்த மலை பக்கம் போய் போயிட்டுதான் நல்ல பப்பு ஆடுவான். அழகான பை சோப்பு என்னடா என்னடா பிரியாணி சோறு போடு. என் காது கொத்துக்கு கண்டிப்பா கடாய் வெட்டி சோறு போடுறானியா? கடாய் பார்த்தா மாடு வெட்டு. கையில கேக்குற அது அம்மா தொண்டை நல்ல மூட்டுக்கு சத்தியமா சொல்றேன். ஆடு தண்ண மாட்டேன். நீங்க ஆடு பார்த்தா அதே ஒன்று ஆனா ஒரு ஆளை சோறு இவ்வளவு சோறு பாரு ஒரு நாள் அப்படி வாழ்க்கை இதெல்லாம் பண்ணிட்டு அம்மா ஆட்டு கொடைக்கு போனதுன்னு பாரு மாதிரி கறிட்டு சொல்லிடுவாங்களாட்டக்குது. இவன் காலையை விட்டு வருவாங்க. இது திருப்போட்டு வரும்போது எல்லாமே தெரியல. எல்லாம் போன வாரம் ஒரு நாட்டுக்கோ இது எல்லாம் வண்டியில போய் இறங்கணும். உடனே சரி அவங்க போய் 1-2 உட்காரலாம் நாங்க போறோம். இவ்வியாடா பண்றான் ஆட்டோட்ட ஊட தேடி போறோம். எல்லாத்துக்கும் சோறு தின்றதுக்கு முன்னாடி அவன் போய் ஒரு சுரக்கை அவிதி படுறான் பாரு. அப்படி கையை கிளம்புனா இவனே போனது ஒரு நல்ல பழம் பெரிய இலைய இடத்த போய் முன்னாடி போட்டுக்கணும். உட்காந்து கறி போடுறாங்க எல்லாட்டுக்கிறாங்க. கறி சோறு ஆட்டக்காரருக்கு வந்துடலான்ட்டுக்கிறாங்க. இவன் நாங்களெல்லாம் வரதுக்கு 7 மணி ஆச்சு. 5 மணிக்கு வந்து எடுக்கணும். எல்லாம் போட்டு எல்லையே போட்டு நல்ல சோறு போடுறாங்க. போடு சோறு கொஞ்சமாக இந்த வெளியே வாங்கிக்கலாம். சோறு போடுன்னு வெளியே சோறு வாங்கிக்கலாம். ஏதோ கறி குழம்பு தான் ஊற்ற விளாடுங்க. அப்படி சோறு அப்படியே வளர்த்தவங்க போட்டு அப்படி குடி பறிச்சு விடுறான். கறி நடுமதி போட்டுட்டோம். சோத்தை தூக்கி அது மேலே மூடி கொடுக்கலாம். நல்ல குழி பறிச்சு இப்படி இது பண்ண மாதிரி அம்மா. அவங்க கறி அடக்கிறன்னு கறி அடக்கல. வெறும் பருப்பு மல்லிகை கத்திரிக்காய் முறை அந்த குழுப்புல போட்டாங்க பாரு. இவன் மூஞ்சி படுத்து பாரு அப்படி ஓட முடியாது. கரிசோறு போடுறாங்க வயிற்று காலி ஒன்று தரமுடியாது. நீங்க ஆனா அந்த முள்ளைங்களே 2 முள்ளைங்க எடுத்துன்னு சொல்ல மாட்டேன். ஐயா உயர்த்த வளர் தமிழ் செல்வன் காது குத்துதான் சுபஜயம்